Dear students, welcome to online class theme. 9th Max 2nd chapter real numbers, page number 51, example 2.7. Verify that 1 equal to 0.9 மேலே ஒரு கோடு மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, ஸ்மாலாக ஐஃபன் லைன் மாதிரி. ஸோ அப்படி இருந்தாலே என்னென்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அர்த்தம். நான் டெர்மினேட்டிங்னா முடிவுக்கே இருக்காது, ஆனால் ரெக்கர் ஆகிட்டே இருக்கும். 9 இப்போ சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். 1 ஈக்குவல் டு இது 0.999 வரும். பட் அதை நம்ம வெரிஃபை பண்ணி காட்டுறோம். இந்த 999ன்றது தான் இந்த 9 போட்டு மேலே ஸ்மால் லைன் மாதிரி போடுறோம். ஓகேவா? 7 வந்து 6.999, 3.73 அதுதான் கொடுத்துருக்காங்க. த பேட்டர்ன் சர்ஜஸ் தட் எனி டெர்மினேட்டிங் டெசிமல் இங்கே பார்த்தா முடிவுக்கு வர்ற மாதிரி இருக்குல்ல, 1 7 3.7 இங்கே வந்து ரெக்கர் ஆகலை. அதுதான் எனி டெர்மினேட்டிங் டெசிமல்லையும் வருது. எனி டெர்மினேட்டிங் டெசிமல் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் எ நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். நான் டெர்மினேட்டிங்னா முடிவுக்கே இல்லை, ரெக்கர் ஆகிட்டே இருக்குது 9999ன்னு. ஸோ and recurring decimal expansion with an endless block of 9 வந்து எண்டே ஆகலை. அதுதான் எனி டெர்மினேட்டிங் டெசிமல் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் அ நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். 9999ன்னு எண்டாகாமல் வந்துகிட்டே இருக்குது வித் அன் என்லெஸ் பிளாக் ஆஃப் 9. ஸோ இப்போ இதை வந்து வெரிஃபை பண்ணி காட்டுறோம். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட. ஸோ நான் இப்போ போட்டு காட்டுறேன். ஸோ வெரிஃபை தட் 1 ஈக்குவல் டு 0.9 ரெக்கரிங்னு இது பண்ணோம். நம்ம என்ன பண்ணால் இது எல்ஹெச்எஸ் வச்சுக்கோங்க, இது ஆர்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம எல்ஹெச்எஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா சொல்யூஷன் லெட் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம் 0.9 மேலே ஐஃபன். தட் மீன்ஸ் வாட் 0.999999. ஓகே, இப்போ என்னென்னா இது மல்டிப்ளை, அப்போ என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0.999. இப்போது மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 10. மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 10 என்ன வரும்? 10x ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்னா இன்ட்டு 10 பண்ணும்போது ஒரு டிஜிட் முன்னாடி வந்துடும் 9999. இன்ட்டு 10 பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பாயிண்ட் இங்கே சைடில் பண்ணுறேன். 0.9999 இன்ட்டு 10 பண்ணும்போது என்ன ஆகும்னா 9999 வந்துடும். வந்துட்டு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரணும்ல. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இப்படி வந்துடும் பாயிண்ட் 9.99. இந்த சைடில் வரும் பாயிண்ட். இது நீங்கள் 8th படிச்சிருப்பீங்க. 0.9 இன்ட்டு 10ன்னா இது அப்படியே 999 போட்டுட்டு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஓகே, ஸோ அப்போ 9.99 வரும். இப்போ என்ன பண்ணோன்னா இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அப்புறம் சப்ராக்ட் என்ன வரும்னா சப்ராக்ட் 1 from 2 அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, இல்லை 2 from 1. இப்போ என்ன ஆகும்? சப்ட்ராக்ட் 2 from 1 என்ன ஆகும்? 10x minus x 9x. ஓகே, 9x ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? 9.999 மைனஸ் 0.99. ஸோ நான் இங்கே சைடில் போட்டு காட்டுறேன். 9.999 மைனஸ் 0.9999. அப்போ என்ன வரும்? 0 0 0 0. ஓகே, இங்கே வந்து 9 வந்துடும். ஓகே, 9 வந்துடும். ஸோ 9x ஈக்குவல் டு 9. தேர்ஃபோர் இங்கே என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு 9/9 ஈக்குவல் டு 1. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்துருச்சு. அப்போ நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 0.99 எடுத்திருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் திங். அப்போ 1 ஈக்குவல் டு இப்போது தஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துட்டோம். நம்ம இங்கே என்ன எடுத்தோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 0.9999 எடுத்தோம். ஓகே, அப்போது 1 ஈக்குவல் டு 0.9999 ஈக்குவல் டு 0.9 dash.
therefore 1 equal to 0.9 dash this. ஓகேவா, 1 equal to 0.9 dash. நான் உங்களுக்கு அகெயின் சொல்கிறேன், வெரிஃபை தட் 1 equal to this thingனு கொடுத்துருக்கு. நம்ம LHS equal to RHSன்னு ப்ரூவ் பண்ணோம். இந்த RHS எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம RHS வச்சு ஈக்குவல் டு LHSன்னு ப்ரூவ் பண்ணோம். அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணோம். ஸோ எடுத்துக்கிறோம். இது வந்து மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 10 வரும்போது 10x இன்ட்டு 9.99 நம்ம இங்கே எடுத்துருக்கோம் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு இது 1ன்னு வச்சுக்கோங்க, 2 வச்சுக்கோங்க. ஸோ சப்ராக்ட் 2 ஃப்ரம் 1 என்ன வரும்னா 9x ஈக்குவல் டு 9 வரும். 10x minus x 9x, this thing minus this thing is 9, therefore x equal to 1. நம்மளுக்கு அப்போ LHS வந்துருச்சுல, x equal to 1ன்னு. ஏன்னா x equal to this thingன்னு எடுத்துருக்கோம். அப்போ x equal to நம்ம 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ 1 equal to x equal to 0.99னா 1 equal to 0.999 equal to 0.9. therefore 1 equal to 0.9 மேலே டேஷ் போட்டுக்கோங்க. that is non-terminating recurring decimal expansion. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். வெரிஃபை தட் 1 equal to 0.9னா இது டேஷ்னா non-terminating recurring decimal expansion நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.